வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். அயனார் துணை சீரியல் எபிசோட பார்க்கலாம் வாங்க. ஷோரனுக்கு பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷோரனும் சரி சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஷோரன் வந்ததுக்கப்புறம் வந்து காயத்ரி வந்து இந்த மாதிரி நம்ம வெளில போயிட்டு வந்துடலாம், ஒரு காஃபியில் ஒரு படத்துக்கு அந்த மாதிரி போய் வரலான்னு காயத்ரி சொல்லும்போது ஷோரன் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணுறதுனால காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு முறையும் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இந்த மாதிரி வந்து ஃபோனில் நல்லா பேசுகிறீங்க, பஸ் ஸ்டாப்பில் பார்க்கும்போது நல்லா பேசுகிறீங்க, நீங்களும் நானும் தனியாக இருக்கும்போது வந்து யாரோ மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்குறாங்க. அப்படிதான் ஒன்றும் இல்லைங்க, நான் எப்பவுமே போலதான் இருக்கேன்னு சோழன் சொல்றாரு. ஷோழன் வந்து எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது காயத்ரி வந்து இன்னைக்கு என் பிறந்த நாள், அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமேட்டா நான் பிறந்த நாள் சொல்றேன், நீங்க எதுக்கு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சோழன் வந்து விஷ் பண்றாங்க. வெளியில தான் நீங்க வரல, அட்லீஸ்ட் என்னை வீட்லயாச்சும் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்கும்போது சரி அதுக்கே நாங்க வாங்கன்னு சொல்லிட்டு காயத்ரியை வந்து சோழன் வந்து கூட்டுக்கு போறாங்க. கார்ல வந்து போயின்னு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி வந்து இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு வந்து இன்வைட் பண்றாங்க காயத்ரி. சரி வராங்கன்னு சொல்லிட்டு சோழன் சொன்னோடனே காயத்ரியை வந்து ட்ராப் பண்ணிட்டு சோழன் வீட்டுக்கு போய் அவங்க தம்பியோட பல்லவன் கூட கேம் விளையாடுறாங்க. அந்த நேரத்துல நிலா வர்றாங்க. நிலா வந்து என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கேம் விளையாடுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோட ஆபீஸ்ல நடந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து நல்லா சூப்பரா வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்றாங்க. நிலாவை வெறுப்பேற்றதுக்காக சோழன் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு காயத்ரி பிறந்த நாள் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால நாங்கள் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுவாரு. சோழன் வந்து நிலாவை சாமியை கடுப்பேற்றுவேன், நீங்க எங்கேயாவது போங்க. நிலா வந்து கேஷுவலா பேசிட்டு கிளம்பிடுவோம், ரூம்குள்ளார போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வந்து காயத்ரியோட பார்ட்டிக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து காயத்ரி என்ன பண்ணுவாங்க, இதுதான் என் ஆளு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்னது ஏன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஷாக் ஆகிடுவார். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து சோழன் வந்து இது ராங்காக ஏதோ போகுது அப்படின்னு யோசிப்பார். சோழன் வந்து காயத்ரிகிட்ட வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்லுவாங்க. சொல்லும்போது வந்து என்ன ஆகும், காயத்ரி ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.